எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்டாக்கில் இருக்க ஐட்டம்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நிறைய ஸ்டாக் வருது. ஸோ அது நான் கூட நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப் தான். ஆளாக்க விட சின்ன கப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1 இன்ச்சு தான் உங்களுக்கு ஹைட் இருக்கும். சக்கரை அளக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணது. ஸோ நம்ம வந்து இப்போ பருப்பு அளக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குட்டி அளக்கிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு 2 சுண்ணாம்பு பாக்ஸ் தான். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு பாக்ஸு. நீங்கள் சுண்ணாம்பு ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கண்மை வந்து ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ண காற்று போகாமல் இருக்கணுன்றத மினியேச்சர் குக்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸஸை. இது வந்து பிராஸ் பீஸு தான். அடுத்ததுமே சுண்ணாம்பு பாக்ஸ் தான். இது வந்து அந்த மூடி வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதுலேயே அட்டாச்சாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே சுண்ணாம்பு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே யூஸ்டு வந்தால், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து மினியேச்சர் ஐட்டமாக வச்சுக்கலாம், இல்லை சோப்பீஸாக நம்ம இப்போ வந்து அப்படி தான் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு விரல் தான் விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 முக விளக்கு. இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து செயின் வந்து கிடைக்கல. இப்போ வந்து செயின் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்து அந்த பேட்டர்ன் வந்து கட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது ஹைட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி ஹைட் வரும். நீங்கள் கீழே வச்சு ஏற்றிக்கலாம், இல்லை செயின் போட்டுட்டு செயின் வேணும்னு நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ செயின் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பாட் தான். ஸோ இது வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய பீஸு. நீங்கள் நெய் ஜாடி இல்லைனா தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறோம், கொஞ்சமாக வந்து ஒரு 200 கிராம்லாம் எண்ணெய் எடுத்து வைப்போம்லாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பூஜைக்குன்னு தனியாக எண்ணெய் வச்சுப்பீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 200 ml அந்த மாதிரி தான் பிடிக்கும். இதுக்கு மூடியுமே வந்து இருக்குது. இதுக்கு செப்பரேட்டாக வந்து மூடி வராமல் தான் வரும், செப்பரேட்டாக தான் வரும். ஸோ இது வந்து நம்மளாம் செட் பண்ண மூடி தான். இதுவுமே பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லிட்டு தான். நீங்கள் தாராளமாக நெய் இல்லைனா எண்ணெய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லோட்டா. இது வந்து மெஷரிங் கப்பாகவும் யூஸ் பண்ண பீஸ் தான். இப்போ வந்து நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்லா திக்காகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு 150 ml வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இல்லை எண்ணெய் பாத்திரமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு கரெக்டாக இருக்கணும்னா பூஜா ஐட்டமுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து அரிசி அளக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, குட்டியாக பூண்டு அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். டேபிளில் வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் அந்த கட் ஒர்க் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை வச்சுட்டு நடுவில் ஒரு பெரிய தீபம் வைக்கலாம். அப்படி இல்லைனா சாமி வந்து வச்சுட்டு ஸோ சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இந்த பீஸு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஓல்டான குங்கும பாக்ஸ் தான். குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா. மேலே வந்து மயிலும் வந்துடும். உங்களுக்கு நல்ல ஹெவியாகவே இருக்குது பீஸு. இது நல்ல லென்த்துமே இருக்கும். நீங்கள் வந்து பூஜா ஐட்டமுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே லுக்கே தனியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹெவியாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நல்ல ஒரு ஓல்டு ஐட்டம் கூட. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ml வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ்டு ஒன், பட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் லிட்லையுமே வந்து குமிழ் இல்லாமல் உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து குட்டியாக வந்து சர்க்கரை, காஃபி தூள் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நல்ல டைட்டாகவே இருக்குது. ரொம்ப டைட்லாம் கிடையாது, நல்லா டைட்டாகவே இருக்குது லிட்டு. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ், கிச்சன் யூஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதில் வந்து டின் இல்லை, மற்றபடி சைஸ் எல்லாமே அது கொஞ்சம் அகலமான பீஸு, இது கொஞ்சம் உயரமான பீஸு, அவ்வளோதான். ஸோ கெப்பாசிட்டியுமே ஒரு 300 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இதில் நீங்கள் வந்து கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சூடு இல்லாத ஐட்டம் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஐட்டம் தான். இது ஒரு பிராஸு. லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பீஸு. உங்களுக்கு கெட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்சு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் தாராளமாக நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கெப்பாசிட்டி 750 ml உங்களுக்கு பிடிக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். ஒரு 3-4 பேருக்கு டீ போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை தண்ணி எடுத்து நம்ம ஊற்றுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குமே நல்லாயிருக்கும். டேபிளில் டெக்கரேட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.
அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காய் கொத்து தான். இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 kg ஒரு 400 grams கிட்ட நீங்கள் காய் பொரிக்கிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். கூட்டு பொரியல் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரசம் இல்லைனா சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம குட்டி ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது சர்வ் பண்ணுறீங்க, பெரிய ஆள் வராங்க, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு காய் பொரியெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பிராஸ் ஐட்டம் தான், நல்லா சாலிடாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹெவியான ஒரு பிரான்ஸ் பிளேட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கொஞ்சம் டீப்பாகவும் இருக்கிறதுனால ரச சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண பிளேட்டு தான். அதை மீறி நீங்கள் பூஜாவுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டாகவே இருக்குது பிரான்ஸுன்றதுனால. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உருளி தான். நல்ல ஒரு பிரான்ஸ் உருளி. இது ஒரு 2.5 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அதே மாதிரி வெயிட்டுமே 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. 2 kg மேலே வெயிட் இருக்குது. நல்ல ஒரு யூஸ்டு ஒன், பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. நீங்கள் பாயசம், சாதம் வடிக்கிறது கூட இதில் வடிக்கிறாங்க நிறைய பேர். குழம்பு எந்த டைப் குழம்புனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டின்னு வந்து இருந்திருக்கு, பட் யூஸ் பண்ணதுனால டின்னு போயிருக்கு. நீங்கள் வேணும்னா டின் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிரான்ஸ்ன்றதுனால நீங்கள் தாராளமாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான். மேலே வந்து அன்னம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிளி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 கால் தான் இருக்கும். இதில் கிளியா மயிலான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் மேலே இருக்கிறது ஃபுல்லாக. ஸோ நீங்கள் தாராளமாக பூஜா ஐட்டமுக்கு நல்லாயிருக்கும். விளக்கு வச்சுக்கிறக்கோ இல்லை சாமி வைக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸு. இதுவுமே ஹைட் ஓரளவு ஒரு 5 inch அந்த மாதிரி தான் ஹைட் வரும். ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு குமிழ் தூக்கு தான். ஸோ இதோட கெப்பாசிட்டி 1.5 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஈயோ அவ்வளோ நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. ஸோ இது ஈயோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சூடான ஐட்டம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லை மாவு, சக்கரை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட வச்சுக்கலாம். எல்லா ரிவிட்டுமே காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறது தான் ஆப்பிள் தூக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். தாராளமாக 2-3 கிலோ நீங்கள் கோதுமை மாவை இல்லை ஏதோ ஒரு மாவு அரைக்கிறீங்கன்னா மில்லுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயுமே காப்பர் ரிவெட் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நல்லா இருக்குது. டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே இருக்கிற டின்னு. ஸோ இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். யூஸ் பண்ணதுக்கான இந்த இதுவுமே இல்லை. ஸோ அது அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு இல்லை ஏதாவது கோவிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிளி குடம் தான். இது 3 kg மேலே வெயிட் வந்து இருக்குது. அதே மாதிரி மேலே எல்லாமே இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரியும் அந்த ரவுண்டாக இருக்கிறதுனால கிளி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கீழேயுமே ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஓலக்குடம், கோலக்குடம் இந்த மாதிரி நிறைய நேம்ஸில் சொல்கிறது உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் ஐட்டம் தான். பட் 10 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இதில் வந்து இருக்கிற டிசைன் சொல்லிடுறேன். ஒரு யானை இருக்குது, 2 கிளி இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்குன்றதுனால அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எதாவது டெக்கரேட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்டராக வந்து உள்ளே வந்து ஒரு கப் வச்சுட்டு நீங்கள் வந்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து டின்னு தேவையில்லை. பிராஸ் நிறைய பெரிய பானையெல்லாம் குடிக்கிறீங்கன்னா டின்னு தேவை கிடையாது. ஸோ தாராளமாக டின்னு இல்லாமையே நீங்கள் தாராளமாக தண்ணி வச்சு குடிக்கிற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மூடி செட் பண்ணிவிட்டு வெளியே தண்ணி வாசலெல்லாம் வைக்கிறீங்கன்னா எல்லோரும் அவங்க வீட்டையே பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட்டுமே நல்ல சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.